நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். எல்லாருக்கும் தெரியும், மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உரியவர் யாருன்னு அதிபதி புத பகவான். இவர் இந்த மாதம் எங்கெல்லாம் இருக்காரோ, யாருடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரோ அதை ஒட்டி தான் நம்முடைய நிலைகள் இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய நிலைகள் அதுக்கு மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் இந்த மாதம் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த 9ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ராகு இருக்கார், அவரோட செவ்வாய் இருக்கார், அவரோட சுக்கிரன் கோச்சாரத்தில் மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்காங்க. இந்த 9ஆம் இடம்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அவனுக்கு இறை அருள் என்பது இருந்தால், ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, அவங்க எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அந்த இடம்தான் ஜோதிடத்தில் 9ஆம் இடம். அங்கே தான் உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதத்தில் 27ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் சஞ்சரிக்கிறார். ஸோ உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைக்குது. அது இல்லாமல் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் கோச்சாரத்தில் இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அது இன்னும் உங்களுக்கு தெய்வ பலம். ஏன்னா குரு உங்களுடைய 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அங்கே தான் புதன் இருக்கார். 9 அப்படின்னாலே தெய்வ அனுகூலம் நிறைய உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிங்களோ, நீண்ட தூர பிரயாணம் போகணுன்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. அல்லது அதுக்கு சம்மந்தப்பட்ட பிளானிங் பண்ணுவீங்க, அல்லது டிக்கெட் புக் பண்ணுவீங்க, ரிசர்வ் பண்ணுவீங்க, அத்தனையும் நடக்கும். குறிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள், ரொம்ப நாளாக நிறைவேறாத பிரார்த்தனைகள் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாராத விதமாக கோயிலுக்கு போகிறது, தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு, அந்த சுபகாரியங்கள் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு. நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்வதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உருவாகும். அது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, அல்லது குழந்தைக்காக இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, அதாவது நோயுடைய தன்மை அதிகமாக இருக்குது, பெரிய லெவலில் நான் மெடிசன் சாப்பிட்றேன், மருந்து மாத்திரைகள் பெரிய லெவலில் சாப்பிட்டு நோய் குணமாகலைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் நோய் குணமாவதற்கான வாய்ப்பு, நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள் அளவுகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் இந்த 9ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் ஜாபில் இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, நல்ல ஒரு பேர் போன ரெஃபீட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. இது அத்தனையுமே மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆக ஆன்சைட்டுக்கு நான் ட்ரை பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். வேறு கம்பெனி மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போடுங்க. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, அல்லது மேரேஜ் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, குறிப்பாக உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் உங்களுக்கு நார்மலாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப், ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். யாரெல்லாம் செப்பரேஷனில் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது.
உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அந்த லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும். இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதுக்கு இறையருள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எஃபர்ட் கொடுங்க. என்னெல்லாம் நினச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு தேவை முயற்சி, எஃபர்ட் கொடுங்க. ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானாதிபதியே சூரியன். கடந்த காலங்களில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நிறைய போராட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. அந்த நிலைமைகள் மாறி நீங்கள் எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். ஏன்னா உங்களோட முயற்சிக்குரியவர் சூரியன் 10ஆம் இடத்துல, அவரோட சனி பகவான். ஸோ உங்களுடைய எஃபர்ட்டு கொடுங்க. வாழ்க்கையில் தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்களை நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உருவாகும். இந்த வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டியை பெரிய லெவலில் பயன்படுத்துங்க. எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ திரும்ப திரும்ப அந்த முயற்சியின் வார்த்தையை சொல்கிறதுக்கு காரணம் கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இருக்கலாம். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது. யாருக்கெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணுமா நடக்கும். பெரிய லெவலில் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை, உங்களுக்கு அது குறையும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. யாரெல்லாம் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறீங்களோ உங்களுடைய அக்ரிகல்ச்சர் இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட்டிவாக இருக்கும். குறைஞ்சபட்சம் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு அதில் நல்ல ஒரு புகழ், வருமானங்கள் கூடும், சம்பாத்தியங்கள் அதிகரிக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது யூக வணிகங்களில் இருக்கீங்களோ, யூக வணிகம்னா உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா, நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது. அது இல்லாமல் அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, இது எலெக்ஷன் டைமில் உங்களுடைய தொண்டர்களுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ஏதாவது ரேஸோ லாட்ரியோ மினிமமாக பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க பண்ணுங்கள். ஆக இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக மகாலட்சுமியுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முருகப்பெருமானை நல்லா கும்பிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ வழிபாடு, சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் அமையும். நன்றி, வணக்கம். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும், இதான் நம்ம மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்காங்க. ஆனாலும் கூட உங்களுடைய 9ஆம் இடத்துல கிரகங்கள் மூவ் ஆகிடுறாங்க. இந்த மாதத்தில் 8ஆம் இடம் அப்படின்னாலே எப்பவுமே பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு சில நன்மைகளும் உண்டு. நன்மைகள் என்னன்னு பார்க்குற போது ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்குது, அதனால் பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை, கெயின் இல்லை, பிரயோஜனம் இல்லை, பைசா பிரயோஜனம் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சொத்துக்கள் எதிர்பாராத விதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு, அல்லது அதன் மூலமாக பண வரவோ பொருள் வரவோ இருக்குது. இதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பே இல்லை, ஒன்றுமே இல்லைங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் வரும். எங்களுக்கு இதுக்கும் வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்த பணங்களோ அல்லது உங்களுக்கு வராத பென்ஷன் பணமோ, பிஎஃப் பணமோ, கிராஜுவேட்டியோ, இன்சூரன்ஸ் பணமோ, டிவிடெண்ட் பணமோ வர்றதுக்கான வாய்ப்பு. குறிப்பாக அந்த பணங்கள்லாம் தவணை முறையில் வர்றதுக்கான சூழ்நிலைகள், இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில்
உங்களுடைய கோச்சாரத்தில் உங்களுடைய ராகு 8ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவானும் 8ஆம் இடத்தை பார்க்குறார். அங்கே செவ்வாய் பகவானும் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். புதனும் அங்கே தான் இருக்கார் 8ஆம் இடத்துல. தேவையற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயுமே நீங்கள் தலையிடாதீங்க. எல்லாருடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதம் உறவுகள் யார் நன்மை யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. யாரெல்லாம் பெருசாக நீங்கள் நம்பியிருந்தீங்க அவங்க நமக்கு துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அல்லது நம்ம நம்பிக்கைக்கு அவங்க உள்ள ஒரு நண்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை, இது அத்தனையும் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனை, நெருங்கிய உறவுகளால் நமக்கு பண வருத்தங்கள் பிரச்சனைகள், ஒன்று அவங்கள விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலம் அல்லது நம்மளை விட்டு அவங்க பிரிய வேண்டிய காலகட்டங்கள், இதெல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ட்ராவல் அத்தனை அவாய்ட் பண்ணுங்கள். அவசர அவசியம் தானே மூவ் ஆகுங்க. அதே போல் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இந்த மாதம் வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பண்ணுங்கள். யாரையும் பெருசாக நம்பி நீங்கள் இருக்காதீங்க. நீங்கள் உங்களை செல்ஃபாக நம்புங்க. இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது இல்லாமல் இந்த மாதம் நம்ம ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அது இல்லாமல் பெரிய லெவலில் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தை பாதிக்காது. அது இல்லாமல் நான் சர்ஜரி பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதம் சர்ஜரி பண்ணுங்கள். யாருக்கும் பெருசாக லோன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் அலர்ட்டாக இருங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப், கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டு விலகும். இதெல்லாமே நல்ல விஷயங்கள் இல்லை, ஆனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் முதல்ல சொன்னது தான், பெரிய விஷயங்கள் வேண்டாம், முயற்சிகள், எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். தைரியம், தன்னம்பிக்கை முக்கியம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்துட்ருக்காரு. தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள், நேரத்துக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகள், இதையெல்லாம் கிரகம் ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கும். அதனால் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. கிரகங்கள் இருக்கே ஒழிய நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இந்த மாதம் 19ஆம் தேதி அவர் மூவ் ஆயிடுவார். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாத கடைசியில் புதனும் அங்கேருந்து மாறிடுறாரு. எப்பயுமே கஷ்டங்கள் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. கிரகங்கள் மாற மாற நம்முடைய லைஃப் ஸ்டைலும் மாறிடும். இந்த மாதத்தில் உங்களுடைய 9ஆம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் இருக்காங்க. 9ஆம் இடம் அப்படின்னாலே யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் நம்மளை தேவையற்ற விஷயங்களுக்கு கொண்டு போகும். யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ பொறுமை. ப்ராப்பர்ட்டி விற்கலைன்னா கவலைப்படாதீங்க. இந்த மாதம் ப்ராப்பர்ட்டி விற்றாலும் நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. குரு சனி சேர்ந்து பார்க்குறாங்க. வேலையை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு வேலை இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நான் ஏஜ்டு பர்சன், எனக்கான வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையுமான்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய வயதுக்கும் ஸ்கில்டுக்கும் தேவையான அல்லது கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இன்னொரு பக்கம் கிரகங்கள் செய்யும். ரொம்ப அவசியம் இருந்தாலேயே லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் ஹெல்த் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். குறிப்பாக சனி குரு அவங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் டயபெட்டிக் இருக்கிறவங்க, ஒபிசிட்டி, தைராய்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் ரொம்ப கவனமாக உடல் ஆரோக்கியத்தில் மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் அப்பாவுடைய அன்பை, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமை, நிதானமாக இருங்க. அப்பாவுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸாமினேஷன் டைம், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், போத் ஆர் சைட் ரெண்டுமே இந்த மாதம் பரவாயில்ல.
ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம். ஸோ இந்த மாதத்தை பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். எல்லாமே விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு சிந்தனைகள் உருவாகும், தேவையற்ற டெம்டேஷன் நமக்கு உருவாகும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் யோசித்து நீங்கள் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதம் இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலைங்கிறவங்க இந்த மாதம் நடக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம். பிஸ்னஸுமே பெருசாக ஏர்னிங் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் இல்லை. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணால் போதுமானது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு இருக்கார். குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் ஏற்பட்டு விலகும். ஸோ அதனால் அது விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கையை தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிற அத்தனை பேரும் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. இது உடம்பில் ஏற்படக்கூடிய வலி, வேதனை, துன்பம், துயரத்தை குறைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதும் பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் குறையும். வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நன்றி, வணக்கம்.